விடுங்கன்ற மாதிரி இருக்கு. அவர் கிட்டே கொஞ்சம் விடுங்கயா அப்படின்ற மாதிரி இருக்கு ப்ரோ. ஆனா உண்மையிலே பாத்துங்க ஐயோ ஜூலி வந்துட போறாங்க. என்னது கிட்னியா 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 கிட்னி வேணும். ஏன் அப்படின்னா விக்கணும், வித்தாதானே எனக்கு காசு வரும். ஆனா அலெக்ஸ் வா பாத்துக்கலாம் அப்படின்னாங்களே. ஆனா சத்தியமாடா ஒரு மாசம் நம்ம பசங்க தான் உண்மையாலுமே மறதின்றது அப்படியே மறந்து போயிட்டு இருக்கு. அடுத்து ஜெயிச்சோன்னு ஜெயிச்சது கொண்டாட்டு இந்த ஒரு மாசத்துல என்னென்னலாம் திரும்ப நடந்திருக்குப்பா. ஏன்டா நீ அவரை மாதிரியே இது பண்ற அலெக்ஸ்? இல்ல உங்க தாத்தா மாதிரியே ரியாக்ட் பண்றிய அப்படியா? அப்படின்றியா? வேணும்னா இது மாதிரி பண்ணுங்க. இல்ல வேணும்னா இன்னைக்கு ஒருத்தர் பண்ணாரு, அதான் கான்பிடண்டா இருக்கு, கான்பிடண்டா இருக்கு, அதான் அவரே கான்பிடண்டா இல்ல. யாரு சொல்ற? எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சன்னு அவரு அவரு இல்ல ஸ்டாலின் தளபதி டிராவல் பண்ற, தளபதி பாடி லாங்குவேஜ் டிராவல் பண்றாங்க, அவரு பாடி லாங்குவேஜ் பண்றாரு. ஐயோ ஆனா உண்மையிலே சொல்றேன் ப்ரோ, வாட்சுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு கூட்டத்தை இந்த அறிவாலயத்துலதான் ப்ரோ பாக்குறாடா. அது என்னது அவரு மருமகம் மட்டும் கோடி கணக்குல கட்டு வராமா, தொண்டங்களுக்கு மட்டும் இது லோக்கல் வாட்ச் என்ன வேர்வு பட்டாலே நின்று போடுவேன் வயசு. ஆனா இவனுக்கு இன்னும் திருந்தல ப்ரோ. இப்ப இருக்கிற ஆபாசமா பேசினா ஓட்டு மைனஸ் ஆகும் தெரிஞ்சும் ஆபாசமா பேசுறானுங்க பாத்தீங்களா? தோத்து இல்ல தோத்த ஆபாசமா தான் பேசுறாங்க. அத புரிஞ்சுக்க. அதுதான் ஏய் வாடா உன்னை தான்டா எதிர்பார்த்தேன். அது இல்ல எனக்கு இல்ல விக்னேஷ் ப்ரோக்கு பிறந்த நாளால மழையே போயிடுச்சு. என்னையே வெளில விடாது, நேற்று மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு. நீ எப்படி வெளில போயிடுற பாத்துறேன். இன்னைக்கு எங்க ஊர்ல ஈவினிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை சம மழைனா காட்டு மழை பிச்சு எடுத்து இப்ப நல்லா கூலிங்கா இருக்கு கிளைமேட். என்னடா அலெக்ஸ் ஈஸ்வர் அங்கேயும் ஆனா அதிமுக ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்கு. அங்க விஜிலாண்டி போட்டு ஐயா இருங்க ஈஸ்வரு பாட்டில் மிக்ஸ் இல்ல மோர மிக்ஸ் பண்றேன்னு பினாயில மிக்ஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். கார்த்திக் ப்ரோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா. அங்க ஏடிஎம் கேஸ் பேஸ்ல நம்ம துரந்தர் ஒண்ணு உட்காந்து அங்க போயிட்டு அடிச்சிட்டு அங்க போய் விஜிலாண்டி போய் அங்க போய் அடிக்கிறான். நம்ம இங்க எல்லா இடத்துலயும் போறாயா எல்லா ஒரு இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்வருக்கு பர்த்டே கிஃப்ட்னு வேற ஏதாவது கொடுத்தீங்க? இல்லடா நேத்தா நான் உங்க முன்னாடி தான்டா பேசினேன். அவனை ஃபுல்லா ட்ரிகர் பண்ணி நம்ம அமுச்சு விட்டுறோம். அப்புறம் என்ன பண்றது? ட்ரிகர் பண்றதுக்கு தான் நம்ம ஜாலியா இருக்குது. அந்த குடும்பத்தை வம்புக்காம சில பேருக்குலாம் தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம். ஆமா அவன் இருந்தா இது இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும், காமெடியா போயிருந்திருக்கும். இல்ல ஆனா அவன மாதிரி ஒரு எப்படி சொல்றது ராயல்ட்டியா அவன் டெய்லி வந்து சண்டை போட்டு போறானையா. இல்ல அவனை பார்த்தா எனக்கு லாயல்ட்டி பார்த்து இல்ல, அவனுக்கு எடப்பாடி மேல வெறுப்பு. அவன் அடி வாங்கி கொடுத்துட்டு அதனால அடிச்சு வஞ்ச புகழ்ச்சியா அதுக்கப்புறம் தான் கிளம்பா. விக்னேஷ் ப்ரோ சரி நம்ம குடும்பத்து பக்கம் வண்டி திருப்போமா, நல்லா இருக்கும், கொஞ்சம் ஜாலியா இருக்கும். எடப்பாடி அதுதாங்க என்டர்டைன்மெண்ட். நீங்க ஆகவே ஆனா உங்க ஊர் பக்கத்துல தான் எடப்பாடி ஊர் இல்ல. வாட்ஸ்அப் என்னாச்சு? புரியல என்னது?
இருங்க நான் பாத்து வாட்ஸ்அப்பும் ஒர்க் ஆகலையா? என்ன ஆச்சு கேக்குதா? ஆ. இருங்க நான் பாக்குறேன். எனக்கு இந்த ஏய், நோட்டிபிகேஷன் வர நீ நீ மாட்டேங்குது. அனுப்புனல்ல உன் ஃப்ரெண்டு ஆமாண்ணா நிதிஷ், ஆமாண்ணா. இவன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? எதுக்கும் அவங்ககிட்ட என் பேரை சொல்லிப்பாரு, தெரிஞ்சாலும் தெரியும். ம், கேட்டு போட்டேன். ம். நம்ம பசங்க போட்டு ஆக்சுவலா நேத்து சென்னை வரல நீங்க. ஆதி கேக்குதா? கேக்குது. இல்ல ஆதி கிட்ட கேக்குதுண்ணா. சென்னை வரல. நானும் நேற்று சென்னையில தானே இருந்தேன். இல்லடா, இல்லன்னா நான் உங்க காலையில ஊருக்கு கிளம்பிட்டு உங்க ஊருக்கு வந்திருப்பேன்டா. எங்க குரூப் ஃபுல்லா அங்கதான் போனாங்க. இன்னைக்கு அரியலூர் தான் போனாங்க நேத்து. ஓகேண்ணா. எனக்கு தெரியாது அவர் வந்தது. அவன் ஸ்டேட்டஸ் இல்ல 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 போட்டு எனக்கு என்ன சொல்லி தெரியும். எங்களுக்கு ஷெடியூல்ல சொல்லுவாங்க நாளைக்கு எங்க போறாங்க. அதான் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. வரவங்க எல்லாம் ஒரு போட்டு ஒரு இது பண்ணிட்டு போயிருங்க. என்னாச்சு? தளபதி இல்லைங்க, மினிஷ். இது நாளைக்கு மீட்டிங் நாங்களே ஏதாவது அப்டேட்? இல்ல அது தளபதி வர மாட்டாரு, ஆனா எல்லாரும் மத்தவங்க எல்லாருமே வருவாங்க. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எதனா ஐடியா சொல்லிருக்காங்களா? சொல்லட்டுங்களா? பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரெண்டு ஐடியா இல்ல இல்ல நீங்க ரெண்டு ஐடியா சொன்னாங்க. ரெண்டு ஐடியா சொன்னாங்க. என்னன்னா இல்ல பேனர்ஸ் வைக்காதீங்க, பட்டாசு அதெல்லாம் நியாயம் தான். இல்ல நீங்க நீங்க இது வரைக்கும் பாத்துருப்பீங்க, தளபதி பர்த்டே வந்து ரொம்ப விமர்சனமா அதான் விமர்சையாவும் இது பண்ணி முடிக்கிறோம். ஆனா இது வந்து லோயஸ்ட் இந்த வாட்டி ரொம்ப லோயஸ்டா எந்த அளவுக்கு இது பண்ணுவோமோ அந்த அளவுக்கு இது பண்ண சொல்லிருக்காங்க. ஒன்லி ஃபுட்டு, வேட்டி சேலை அந்த மாதிரிதான் இருக்கும். நலத்திட்ட உதவிகள் மட்டும் தான் இருக்குமே தவிர மற்றபடி இது கம்மியா தான் இருக்கு. போன வாட்டி அலெக்ஸ் கடலூர்ல கேக்குதா, ஒரு ஏரியாலேண்டா இங்க அதான் சொல்றேன். திருப்பாப்புலியூர்லயே பார்த்தனீங்க, இங்க கரெக்டா வந்து அங்க கவனம் தேட்டர் இருக்கு ஓகேவா, அந்த இடத்துல ஒரு இது, அதுல பாத்தீங்கன்னா அந்த இது பெரிய கோயில் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு போட்டாங்க. அப்புறம் நம்ம அந்த இது தெரியல பேர் என்னது, சாரதி நகர அங்க ஒரு இது, இந்த மாதிரி அங்க நிர்வாகிங்க சாப்பாடு மட்டும் கிடையாது, வெறும் இதெல்லாம் பேர் என்னது, அந்த ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இது ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல, புக்கு, பென்சிலு, பென்னு, இந்த மாதிரி இது வந்து கொடுக்குறீங்க பசங்களுக்கு. இன்னொரு இடத்துல வேட்டி சேலை, இன்னொரு இடத்துல, ஆனா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சாப்பாடு பிரியாணி. போன வாட்டி பயங்கரமா தாறுமாறா, கிட்டத்தட்ட கடலூர்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 இது போஸ்ட் இது போட்டிருப்பேன். அவ்வளவு இது இருந்திருக்கு. இந்த வாட்டி ஏதோ வெறும் இது மட்டும் தான் இருக்கும். இல்ல இந்த இது 1000 லைட் எக்ஸ் எம்எல்ஏ இருக்கிறார்ல, ஆமா ஆமா ஆமா, அவன் எப்படி டாக்டர் ஆனான்னு தெரியாது. அவனை வந்து நம்ம கொள்கை தலைவரோட பேரன். இல்ல இல்ல அது அவங்களுக்கும் அந்த அளவுக்கு சம்பந்தம் கிடையாது ஓகேங்களா. இவனை நீங்க லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணுங்க. அதான் அவன் போட்டதுக்கு வந்து டான்ஸ் அண்ட் கோல்ல இருந்து அவங்க போட்டிருக்காங்க ஃபேக் நியூஸ்ன்ட்டு, அபிஷியலா தவறான ஒப்பீடு. அதாவது ஈவிகே சிலங்கம் இருக்கார்ல, ஆமா ஓகேங்களா, அவரே பாத்தீங்கன்னா பெரியாரோட அதான் அண்ணன் பேர இல்ல, அவரு கிடையாது, அவங்க அண்ணன் பேர. அதான் சொல்றேன். ஆனாலும் பெரியார் தான், அவரோட கொள்கைன்றது தனி. அவர் வந்து இந்த ஃபேமிலி இதுக்குள்ளார வர மாட்டாரு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிதான் யூனிக்கா இருக்காங்கன்னா, இப்ப கொள்கை தலைவர்னா அவங்க தனி, அப்படிதான் வச்சுக்கணும். இல்ல மூளை முழங்கிச்சு.
ஏதாவது வந்து பேசணுமே, ஏதாவது பொய் செய்தி பரப்பணுமேன்னு வர்றது. அந்த இது அவரு அந்த நமக்கு சப்போர்ட் இனத்தோட தானப்பா சேர்றது. பண்ணாரு. இல்ல இல்ல அவருக்கு சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருந்தாரு ஆரம்பத்துல. அவங்களே எங்க ஏன் தற்கூறின்றீங்க? அவங்கலாம் இவரு தானே. என்ன இருந்தாலும் அந்த மக்களுக்கு நம்ம தானே எஜுகேட் பண்ணணும். அது இதெல்லாம் பேசிட்டு இருந்தவரு. எப்பத்துல வந்து அதுவும் நமக்காக அதுவும் ஒரு ஹையரார்கி மைண்ட் செட் தானே. நம்ம தானே அவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்றது. நேத்து ஓ! ஒருத்தன் பேசினான் பார்த்தீங்களா? ஆர்.எஸ். பாரதி. ம். கோமணம் கட்டினவன்லாம் வந்து ஆட்சி பண்ணுவான்ட்டு. இவனுங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கிறானுங்க அப்போ? யார சொல்றானுங்க? இல்ல எந்த மக்கள சொல்றானுங்க? ஐயா, அவங்க நம்மள இழிவுபடுத்துறதுதாங்க அவங்களோட ஒண்ணே ஒண்ணு. ஆக்சுவலா அவங்க மைண்ட் செட் எப்படின்னா, இந்த நம்மள இழிவுபடுத்தல இடைநிலைவாதிகள் ஐயா. பொழைக்கணும். அவன் மக்கள இழிவுபடுத்திட்டு இருக்கானுங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாருமே எப்படின்னா, என் குடும்பம் பொழைக்கணும். மத்த எவன் எக்கேடு கெட்டா எனக்கு என்ன அப்படின்றது இவங்களோட மைண்ட் செட். அதுக்கு என்ன ம். பண்ணாங்கன்னா, கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலை ஆரம்பிச்சது. எப்படின்னா, பார்ப்பன காட்டி நம்மள ஏமாத்துறது. ஆனா ம். இன்னைக்கு அவரு தான் இப்ப நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள காட்டி நம்மள ஏமாத்துறது. இந்த வேலை பண்ணிட்டு இருந்தாய்ங்க. இன்னைக்கு யாரு? எல்லாமே ஃபெயில் ஆயி போச்சு. அங்க கலைஞர கோவம் சொல்றீங்க? ஏங்க அந்த கலைஞர் ஆளு அந்த வேலைய பார்த்தான். ஏங்க கலைஞர் அபியூசருங்க. அவர விட்டுருங்க. ம். நான் அப்படிதான் ஆரம்பிப்பேன். அந்த கருணாநிதின்னு ஆரம்பிப்பேன். கலைஞர்லாம் வந்தா ம். எனக்கு அவங்க பரம்பரை திமுகன்னு அர்த்தம். ம். நான் இல்ல. கருணாநிதின்னு தான் அவ ஆரம்பிப்பேன். ஏ எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? ஐயோ! அப்ப ம். நானும் கருணாநிதி அப்படி குடுக்குறேன். கருணாநிதின்னு கூப்பிடுங்க, இல்ல கட்டுமரன் ம். கூப்பிடுங்க, இல்ல திருட்டு சே, ரைடு இல்ல, இல்ல, 2 இல்ல, இல்ல, வச்சுருந்தாங்க. இல்ல, 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 இல்ல. அது அது அவர் பர்சனல். ஓகேங்களா? டிக்கெட் எடுக்க சரி, போனா அது 2 ரூவா திருடுன்னு பர்சனல். கூப்பிடுங்க. இல்ல, 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 இல்ல. வேற, வேற. சந்திரசேகர ரிமூவ் பண்ருவேன். அந்த பேருக்காக தான் உன்ன வச்சிருக்கேன். ஓகேவா? ம். நான் சாண்டி தான் ப்ரோ. நான் எடுத்தாலே அங்கதான் போவேன்னு தெரியும் எல்லாருக்கும். ம். தெரியுது சாண்டி. ம். ஐயோ! ஐயோ! இவன் இவரு காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் கை நீட்டார் போலயே. அட ஏன்யா நீ வேற? கட்சி இங்க ஃபுல்லா உட்கார சீட் இல்லாத ஓடிக்கிட்டு நீ வேற. ம். ஆமா. இங்கேயே ஹவுஸ்ஃபுல் போர்டு போடுங்கன்னா கேட்க மாட்டேன்றாய்ங்க. ஹவுஸ்ஃபுல்லே தாண்டி போயிட்டு இருக்குது. விக்னேஷ் அண்ணா வாங்கண்ணா. பா ம். சொல்லுங்கண்ணா. திமுக 2029 40 நாங்க ஜெயிப்போம்பா. வாய்ப்பில்ல ராசா. வாய்ப்பில்ல ராஜா. ஹலோ, வாய்ப்பில்ல ராசா. இல்ல, இல்ல, தாவேக்கால வந்து எதுவுமே சரியா பண்ணலப்பா. இல்ல நாங்க கில்லி தான்ப்பா படத்துல ஜெயிப்போம். இல்ல கில்லி எங்க படத்துல மக்கள் டைலாக் எனக்கு ஒண்ணு ஆதரவு வரும் கொடுப்பாங்கப்பா. ஐயா பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. சீரியஸ் நாளைக்கு சாயங்காலம் சன் டிவில கில்லி படம் பாருங்க. இல்ல அதுக்கு இல்ல கில்லியில ஒரு டைலாக் ஒண்ணு வரும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர சத்தியம். அந்த மாதிரி 40 ஜெயிப்பு. 200 இதேதான். சொல்லி இல்ல 200க்கு 200 சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. இப்ப 40க்கு வந்துட்டாங்களா? அது அது அடுத்த வாட்டி வந்து அம்மா, அதுக்கு அடுத்த வாட்டி 200 சொல்லுவாங்க. நாங்க தான் ஆட்சி பிடிப்போம்ட்டு. இல்ல 200 தொகுதியில வந்து எங்க தாவேக்கா ஆட்சி எங்க ஆட்சி தான். எங்க ஆட்சி தான். எல்லாம் எங்க ஆட்சி தாங்க. ஆமா. நாங்க தாங்க ஆட்சி பண்றோம். இல்ல உங்க ஆட்சி இல்லனா தானே அப்புறம் எதுக்கு வந்து டெய்லி வந்து ஐயா, கொள்ளை எந்த ஆட்சி அதெல்லாம் நல்லதே பண்ணலையோ அது திமுக இல்லைங்க. ஆட்சின்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். பேசுறவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் விண்ணப்பம். கொஞ்சம் மைக்க கொஞ்சம் எட்ட வச்சு பேசுறீங்கன்னா காதுகள் Okay. கொஞ்சம் நல்லா காதுக்கு இருக்காது. நல்லா இருக்கும். ம். இல்ல எல்லா ஆட்சியும் உங்க ஆட்சி இல்லப்பா. எந்த ஆட்சி நல்லதே பண்ணலையோ அதுதான் திமுக ஆட்சி. மத்த எல்லாமே வந்து நல்ல வேற ஒருத்தரோட ஆட்சி தான். சரி, எந்த ஆட்சியில அததாங்க எதுவுமே சொல்றேன். எங்க ஆட்சி நடக்க நடக்குதுங்க, மாட்டேங்குதோ, நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்றேன். நல்லாட்சி நடந்தா உங்க ஆட்சி கிடையாதுப்பா. திமுகவுக்கும் நல்லதுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, அதான் நான் சரி. கேக்குறேன். இல்ல ஒரே நிமிஷம். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுவோம். ம். விக்னேஷ். அவங்க இல்ல கலாய்க்கிற மாதிரி முன்னே நடந்துகிட்டாலும் இல்ல விக்னேஷ் ப்ரோ இது எப்படி தெரியுமா இருந்தது? இவரு விஎஸ் பாபு வந்து 2 வாட்டி கையாட்டுவார்ல அந்த மாதிரி இருந்தது. போதும். எதனா உருப்படியா எதனா பேசலாம். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ம். பாட்டு அப்புறம் பாட்டு பாட்டு ட்ரெண்ட் ஆகுது போகுது. அலெக்ஸ் அலெக்ஸ் கேக்குதா? தூங்கிட்டான் அவன். தூங்கிட்டானா இல்ல வாட்ஸ்அப்ல போய் யாருக்குன்னா மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறானா தெரியலையே. தெரியலையே. ஏதாவது குரூப் கால் பேசினப்பா இங்க ஸ்பேஸ் போட்டு விட்டு. டேய் இந்த வாரம் இதோ வரணும்.
இருயா சொல்லு இல்ல இல்லடா ஏதோ இல்ல உங்ககிட்ட இல்ல ஒரு டவுட். இந்த சிரிப்பு இல்ல இல்ல சரம் அவர் கேட்கல ஏதோ போல. சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. இல்ல பிரச்சனையில ஏதோ மாட்டின மாதிரி தோ வரேன் ரொம்ப டென்ஷனா பேசுறான் அலெக்ஸ். அவன் ஏதோ பிரச்சனையில இருக்கிறான் ஐயா. அவனுக்கு ஊர்பட்ட பிரச்சனை வெளில சொல்ல முடியல. சரி அலெக்ஸ், நம்பால் ஒருத்தன் போட்டிருக்கான் அந்த இது ஏடிஎம்கேவும் டிஎம்கேக்கு இது ஐடிவிக்கும் அந்த பரப்புனானுங்கல்ல ஏதோ ஒரு போலீஸ்காரன் வீடியோ. அதுக்கு வந்து நம்பால் ஒருத்தன் போட்டிருக்கான் என்னன்னு, அப்ப அந்த வீடியோ பரப்பணவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படிதானே அப்படின்ட்டு போலீஸ்காரன் கேட்டுக்கான். பசங்க ஐயோ ஐயோ. ஏற்கனவே இவங்க வரலாறு தோண்டி எடுத்துட்டு வந்து அடிக்கிறதுல நம்ம பசங்க பெரிய ஆளுங்க. அது தெரியாம இவன் நம்ம கிட்ட வந்து மாட்டுறானுங்க. என்ன பண்ண முடியும்? ராஜஸ்தான்ல நடந்தத இங்க எடுத்துட்டு வந்து போட்டு பரப்புறானுங்கன்னா எவ்வளவு திமிர் பாருங்க இவனுங்களுக்கு. அதாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி பேரை கெடுத்துட மாட்டோமா அப்படின்ட்டு. சரி ப்ரோ, ஏன் எனக்கு ஒரு டவுட் வருது. அவனுக்கு விடுங்க. ஐடி விங் வந்து ஒண்ணுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. அவனுக்கு 2 பேர் ஐடி விங்கும் ஏதாச்சும் ஃபேக் நியூஸ் பண்ண முடியுமான்னு தான் பாப்பாங்க. நம்ம கட்சி பசங்க ஆரம்பிச்சால இருந்து ஃபேக் தானப்பா பரப்புறானுங்க. இல்ல அதுதான் ஃபேக் நியூஸ். நம்ம பசங்க ஒரு 2 நிமிஷத்துல உடச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இதான் இவ்வளவு நேரம் ஒட்டிக்கிட்டு ஆனா இருந்தியான்னு. வெக்கமே எல்லாம் சொல்லுவானுங்க. திமுக மட்டும் எதிர்கட்சியா உட்காந்து புடிங்கி இருப்பான். ம். இல்ல இது காமிச்சிருப்பாங்கன்னா இந்த இதுதான் நைட்லாம் உட்காந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம பசங்க. ஆமா ஆமா. அவனுக்கு என்ன அவதூறு பண்ணாலும். எனக்கு ஒரு 1020 உள்ளே போவாரா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்குது. யார் அவரு? திருச்சிக்காரு. ஓஹோ அவரா? ஆ, ஓ அவரா? ஓ ராஜ பரம்பரை அவரேதான் கோட்டை 1020. கோட்டை திருச்சி என் கோட்டை. அதுக்குதான் 1020ன்னு இல்ல சொன்னேன். இல்ல நம்பரோட அவர் சொல்றீங்க. அவர் 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 போவார் தான் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்துல இருந்து பேப்பர் எடுத்து கொடுக்கணும்ல. ம். நான் உள்ள போவாரான்னு கேட்டேன். சட்டமன்றத்துக்குள்ள போவாரான்னு கேட்கல. அது கொஞ்சம் நாள் ஆகும் ப்ரோ. இப்பதானே வந்து கூருக்கு போயிட்டு மீட்டிங் போட்டு வந்துருக்காங்க. அதெல்லாம் உள்ள அனுப்புற உரிமை மத்திய அரசுக்கு தான் உண்டு. இப்பதான் மத்திய அரசு கூட அதுதான் இணக்கமா இருக்காங்களே. அதுதான் இப்பதான் கூருக்கு போய் மீட்டிங் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. அதனால இப்பெல்லாம் அவசரப்பட மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அங்க உரிமை அவங்க அங்க என்ன சொல்றது அரவணைச்சு போனாங்கன்னா இங்க உள்ள தூக்கி வைப்பாங்களே. இங்க அதனாலதான் இன்னொருத்தர் மேல இல்ல போட்டுருக்காங்க வைத்தியலிங்கம் மேல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட கூட்ட நிறைஞ்சிக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அவங்க எதையும் சமாளிப்பாங்கன்னா எவன் காரி துப்புனாலும் இப்படி தொடச்சி விட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆவலா வெயிட் பண்றேன் நான்லாம். அந்த அவ அலைன்ஸ் மட்டும் கோயம்புத்தூர்காரர் உள்ள போறது இதுவாயிடுச்சு. உறுதி. எடுத்ததுக்கெல்லாம் வந்து பிஜேபி நானுங்கல்ல அந்த அலைன்ஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும். அவனுங்க இல்ல பேசுன இல்ல எவன்லாம் பிஜேபி உள்ள வந்துடும் பேசினானோ அவனே பேசுவான். ஏன் பிஜேபி வரக்கூடாதா? அவனுங்க பேசுனதை வச்சு அவனுங்களை அடிப்போம். ஏங்க நீங்க அடிச்சாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டானுங்க. அதுக்குதான் இங்க இருக்குது. ஐயா நம்ம அடிக்க தேவையில்லையா, கூட இருந்தவங்கள வச்சு அடிக்க விடுவோம். இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி கூட அவங்க கூட தானே இல்ல இருந்தாங்க ஒருத்தர். யார நீங்க வச்சு அடிச்சாலும் இது பண்ணாலும் அவனுங்க அதை ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. உங்களுக்கு அது அவங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு அதுதான் சூடு சோறுனா இருந்தா பரவாயில்ல. திமுக காரனுக்கு தான் அது இதுவும் கிடையாது. விக்னேஷ் ப்ரோ, நம்ம வந்து அவனுங்களை அடிக்கிறது நம்ம மைண்ட் செட் கிடையாது ப்ரோ. மக்களுக்கு இவனுக்கு பேசுனதுதான் இப்ப இல்ல இல்ல நடந்துக்கிறது. ஒரே நிமிஷம் மக்களுக்கு எல்லாரும் அவங்கள பத்தி தெரியுங்க. புரியுதுங்களா? என்னைக்கு மக்கள் வந்து இவங்க ஓட்டு போட்டே ஜெயிக்க வச்சது இல்லைங்க. சொல்லி சொல்லி எனக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சிருச்சு. இவன்ல ஒரு ஆளாவும் கூட வச்சல. இவனுக்கு என்ன தெரியுங்களா? இவனுக்கு ஒரு இது ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு மீடியா ஒண்ணு வச்சுக்கிட்டு இவனுக்கு வாடகை வச்சுக்கிட்டு இவனுக்கு தான் ஆளுன்ற மாதிரி பேசி வருங்க. வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி டம்மி தான் அவனுங்க. டம்மி தான். டம்மியா இருந்தனால தானே ஓஞ்சு போட்டு இந்த ஒரு வாட்டி போடுங்கன்ற மாதிரி தானே ஜனங்க போட்டாங்க ஓட்ட. ஆனா இப்ப பாத்தீங்களா நேத்து ஒருத்தவங்க இது அலெக்ஸ் உன் தொகுதியில் தானே யாரோ ஒருத்தவங்க அழுதாங்க ஒரு லேடிய. ஐயா கார்த்திக் ப்ரோ, அது கூட அவங்க மக்களெல்லாம் போடல. இந்த செத்தவங்க ஓட்டெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டெலிட்டே பண்ணா வச்சிருந்திருக்காங்க. அதை தூக்கி அவங்களே போட்டுக்கிட்டானுங்க. அதான் அந்த மாதிரி பண்ணிதான் பிரார்த்தனை பண்ணி தான் ஜெயிச்சு வந்திருக்குது. கொளத்தூர்லயே 1.5 லட்சம் ஓட்டு நீக்கிருக்காங்கன்னா அப்போ எவ்வளவு பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க.
தமிழ்நாடு மொத்தம். கொளத்தூர்ல 2001 ஜெயிச்சது நம்ம விஎஸ் பாபண்ண புண்ணியத்தினால. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் கையாலேயே இப்ப முடிச்சு விடணும்னு நிலைமை இருக்குது. என்ன பண்ண முடியும்? விக்னேஷ் ப்ரோ கேட்டுச்சா? கேட்டுச்சு 2001 எப்பயோ ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏக்கு நிக்கும்போது கொளத்தூர்ல ஜெயிச்சது ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோன்னு நினைக்கிறேன். 1000 லைட்ஸ்ல இருந்து கொளத்தூருக்கு மாறி நிக்கும்போது ஜெயிச்சது விஎஸ் பாபண்ணனால தான். ம். இப்ப முடிச்சு விட்டதும் விஎஸ் பாபண்ணன் தான். நல்லா இருக்குல்ல முடிஞ்சு. அவருக்கும் பாபுக்கும் அவ்வளவு க்ளோஸ் கனெக்ஷன். இல்ல அப்போ விஎஸ் பாபு என்ன பண்ணா ஒரு வாட்டி ஏதோ இல்ல எம்எல்ஏ இல்ல இருந்திருக்கிறாரு ஏதோ ஒரு நீங்க தொகுதிக்கு. நீங்க என்ன சொன்னீங்கன்னு தெரியும். அந்த பாபு மேட்டர் கடந்து போயிடலாம். எடுப்போமா வரலாறு வேணாமா? வேணாம். ஏப்பா இது புது தானே தலைவி மேல கேஸ் போட்டுக்கிறாங்களாமாப்பா. யார் யாரு அவர்கள்? கிட்னி அவங்களோட திருடி புது தானே. ஆமா ஆமா அதான் அவங்களுக்கு பழி. தானே தலைவி ஆஹா. ஸ்பேஸ்ல இல்லை எல்லாம் நான் வந்து சொல்லிட்டு பேசுறாங்க. இல்லப்பா இல்ல சொல்லிட்டு ஸ்பேஸ் போடுவாங்களே பழி வாங்கும் நடவடிக்கை. அதெல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் போட்டாங்க. ஆனா என்ன கேஸ்ன்னு தான் தெரியல. கொஞ்சம் பெருசா போட்டா நல்லா இருக்கும். வேற என்ன கேஸ்? கிட்னி திருட்டு கேஸ் தான் போட்டிருப்பாங்க. பெரிய கேஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டேங்க. அதுக்கான ஆதாரத்தை தான் நம்ம அண்ணன் நெல்சன் சேவியர் அங்க இவரு கன்னியாகுமரியில நெல்சன் எடுத்து வச்சிருக்கிறாரு. எல்லா ஆதாரத்தையும் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? இல்ல அது போடலன்னு நினைக்கிறேன். இது இந்த டெம்ப்ளேட் புடிச்சாங்கல்ல பீச்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிட்டு அதுக்கு தான் கேஸ் போட்டுக்கிறாங்க போல. ஆமா உன்னை யார் பிடிக்க சொன்னா? போனதான் செய்வீங்க. இல்ல அந்த அம்மா வந்து ஸ்பேஸ்ல வராத வரையும் அது கேஸ் ஆகல பத்தியா? இதுக்கெல்லாம் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து பேசுறோம் பாத்தீங்களா? அதுதான் பெரிய தப்பு. சரி யாரோ ஒருத்தர் ஃபீல் பண்றாங்களாமா நம்ம இங்கேயே இருந்திருக்கலாம், பேசாம வேற இடத்துக்கு போய் நம்ம ஏங்க பொழப்பு வீணா போச்சு ஏங்க அப்படின்னு அது சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நீங்க அது நிறைய பர்டிகுலர் பேரு ஐயா தாவேக்கால இருந்து ஃபர்ஸ்ட் திமுகக்கு போனவங்க யாரோ ஒருத்தர் அழுகுறாங்களாம் ஐயா. இல்லையே இப்ப கூட திமிரா தானே பேசிட்டு இருக்கு தெரியுது. அது வெளியில அந்த மாதிரி, ஆனா உள்ளுக்குள்ள வேற ஏதோ அழுகுறாங்களாமா. அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உள்ளுக்குள்ள அழுகுறாங்களாம். இருக்கும்ல ப்ரோ இருக்கும்ல. தெரியும் ஒரு 5 வருஷம் உட்காந்து வேலை செய்யணும். இல்ல எல்லாத்த விட நானு கார்த்திய கொஞ்சம் நினைச்சு பாறேன். காங்கிரஸ் கூட்டணி நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டு கடைசி டைம்ல வந்து அந்த கூட்டணி வந்து இதுல எலெக்ஷன்ல வந்து வரலன்னு ஆமா ஒரு 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 சுச்சுவேஷன் ஒண்ணு இருந்துச்சுல்ல. இவனும் பாத்தீங்கன்னா பாஜக பி டீம்ன்றானுங்க. இன்னொரு ஆமா பக்கம் வந்து அப்ப கடைசி டைம்ல இந்த கூட்டணி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நாமினேஷனே வந்து போச்சு. அந்த டைம்ல வந்து இவனுங்க என்ன சொன்னானுங்க, தாவேகா வந்து காங்கிரஸ் கூட தான் சாரி தாவேகா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட தான் இருக்கு. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கம் போவாங்க அப்படின்ற மாதிரி இவன் ஒரு நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்றானுங்க. யாரு இந்த டிஎம்கே சைட்ல வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றானுங்க. ஆமா ஆனா நம்ம கூட யாருமே கூட்டணியும் இல்ல. காங்கிரஸும் பாத்தீங்கன்னா அவனுங்க வந்து இது பண்ணிட்டானுங்க. இன்னும் 25 கட்சிக்கு மேல அவனுங்க கூட்டணி வச்சுட்டானுங்க. நம்மகிட்ட கூட்டணியே இல்ல. அந்த டைம்ல நமக்கு ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு இருந்துச்சு பாத்தியா? தனித்து விடப்பட்ட ஒரு கட்சின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா இன்னொரு